நம்ம சாலையோர கடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரங்களில் அன்று முதல் இன்று வரை மிக முக்கியமான பழம் விளாம்பழம். சித்த ஆயுர்வேத வைத்தியத்தில் விளாம்பழம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. பழம் மட்டுமின்றி அதன் வேர் மற்றும் இலை கூட சித்த மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாம் தினசரி ஒரு பழம் வீதம் தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் எந்த விதமான பித்த வியாதிகளும் நம்மை அண்டாது. விளாம்பழத்தில் விட்டமின் B2 மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. இது எலும்பு மற்றும் பற்களை வலுவடைய செய்கிறது. சிறிது சர்க்கரையுடன் விளாம்பழத்தை கலந்து சாப்பிட்டால் உடலின் ஜீரண சக்தி அதிகரிக்கும். நன்கு பசி எடுப்பதற்கும் உடல் வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சிக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது விளாம்பழம். இதை சாப்பிடுவதால் உடலில் ரத்தம் அதிகரிப்பதோடு ரத்தம் சுத்தமும் ஆகின்றது. தயிருடன் இதன் காயை பச்சடி போல் செய்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண், குடல் அல்சர் நன்கு குணமடையும். மேலும் வெல்லத்துடன் விளாம்பழத்தை பிசைந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பில் நரம்பு தளர்ச்சி குணமடையும். பனங்கற்கண்டுடன் விளாம்பழத்தை சாப்பிட பித்த கோளாறுகளால் உண்டாகும் வாந்தி, தலை சுற்றல் நிற்கும். தினமும் குழந்தைகளுக்கு விளாம்பழத்தை கொடுத்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். விளாமரத்தின் இலையை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து குடித்தால் வாய் தொல்லை நீங்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் விளாமரத்தின் பிசினை அடிக்கடி சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் தீரும். விளா மரப்பட்டையை நன்கு பொடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கசாயமாக்கி வடிகட்டி குடிக்க வறட்டு இருமல், மூச்சு இழுப்பு, வாய்க்கசப்பு போன்றவை தீரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.